வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய பீட்டா டைஹீட்டோன் லிகாண்ட் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் ஏ பீட்டா டைஹீட்டோன்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி இந்த பீட்டா டைஹீட்டோன் கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. பீட்டா டைஹீட்டோன் காம்ப்ளெக்ஸ். இன் பீட்டா டைஹீட்டோன் அதாவது 1,3 டைஹீட்டோன் 2 carbonyl group are separated by 1 carbon atom. இப்போ இந்த பீட்டா டைஹீட்டோன் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் சி டபுள் பாண்ட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. சென்டர்ல ஒரு கார்பன் ஆட்டம் வந்து இந்த 2 கார்பனிக் குரூப்பை செப்பரேட் பண்ணுது. ஓகே, இந்த குரூப் இந்த கார்பன் ஆட்டம் தான் ஒரு ஆக்டிவ் மெத்திலின் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the simplest beta diheton acetyl acetone அதாவது ACAC அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் simplest beta diheton acetyl acetone. Form stable chelate 6 member with most of the metal ion. அப்போ most of the metal ion கூட இந்த acetyl acetone வந்து 6 member ring அதாவது beta diheton 6 member ring ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒரு ring ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம அதை ஹீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலேட்டிங் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். சென்ட்ரல்ல காப்பர் இருக்கு, அதுல 2 லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த 2 லிகாண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று. அப்போ இது 6 மெம்பர் ரிங்க ஃபார்ம் பண்ணுது. இப்போ சென்ட்ரல்ல இங்க காப்பர் இருக்கு. அப்போ இந்த காப்பர் ஃபர்ஸ்ட் ஆட்டம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது ஆக்சிஜன் ஆட்டம், இங்க மூணாவது கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், அடுத்து சிக்ஸ்த் பொசிஷன் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ ஒரு 6 மெம்பர் ரிங்க ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்போ 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுறதுல இது ஹீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹீலேட்டிங் லிகாண்ட் வந்து மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அடுத்தது இந்த காம்பவுண்ட் ஆஃப் அசிட்டைல் அசிட்டோன் ஆர் ரெப்ரசன்டட் as MACAC அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மெட்டல் எம்ங்கிறது மெட்டல், ஏசிஏசிங்கிறது அசிட்டைல் அசிட்டோன். அப்போ இந்த அசிட்டைல் அசிட்டோன் காம்ப்ளெக்ஸ் வந்து டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளேனார் அண்ட் ஆக்ட்ராஹெட்ரல். இந்த ஆக்ட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளேனார், டெட்ராஹெட்ரல் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஹீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். the பீட்டா டைஹீட்டோன் so ஹீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். அப்போ இந்த பீட்டா டைஹீட்டோன் எடுத்திருக்கோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலின் குரூப் CH குரூப் இருக்கு. அப்போ அது வந்து மோர் அசிட்டிக்கா இருக்கும். அதுல 2 ஹைட்ரஜன் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அப்போ அந்த 2 ஹைட்ரஜன் இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டத்துல இங்க சி டபுள் பாண்ட் ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த சி டபுள் பாண்ட் ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரான் வந்து வித்ரா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சிஜன் வந்து ஹெட் நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அது H+ மாறும். அப்போ இந்த H+ இந்த O- வந்து அட்டாக் பண்ணி அது OH மாறும். ஓகே, அப்போ இங்க OH மாறி இருக்கு. அப்போ இங்க என்ன வந்துடும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கனால நம்ம ஈன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ENE. அப்போ அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப் OH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், OL அப்படின்னு சொல்லுவோம், ஆல்கஹால். ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து ஹீட்டோ குரூப் இருக்குது, அதனால இது ஹீட்டோ ஃபார்ம் சொல்லுவோம். ரெண்டாவதுல ஈன் அதாவது டபுள் பாண்ட் இருக்கு, அடுத்த ஆல்கஹால் இருக்கு, அதனால ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈனால் ஃபார்ம்ல இந்த OH குரூப்புக்கும் இந்த C டபுள் பாண்ட் குரூப்புக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அது வித்தின் த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இது இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த காம்பவுண்ட் ரிங்க ஃபார்ம் பண்ணுது, அது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பீட்டா டைஹீட்டோன் கேன் ஃபார்ம் anion due to ionization and enolization. அப்போ இந்த H+ வெளியே போயிட்டுனா இந்த கார்பன் மேல என்ன சார்ஜ் இருக்குன்னா மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கார்பன் மேல மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஓகே, and these anion are called beta diketonoate anion அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் பீட்டா டைகீட்டோனேட் anions அப்படின்னு சொல்றோம். அடுத்தது in enol form hydrogen atom of alcohol function is hydrogen bonded to the carbonyl oxygen atom. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல பாருங்க, இந்த OH குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இந்த C டபுள் பாண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அது இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அடுத்தது இந்த ஈனால் ஃபார்ம் வந்து ஹீட்டோ ஃபார்ம் அண்ட் ஈனால் ஃபார்ம் டாட்டோமெரிசம் இன்வால்வ் ஆகுது. இதுல ஈனால் ஃபார்ம் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்குமா இல்ல ஹீட்டோ ஃபார்ம் ஹை பர்சன்டேஜ் இருக்குமா? அதுக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து சப்ஸ்டிரியன்ட். அந்த ஆல்பா கார்பன்ல என்ன சப்ஸ்டிரியன்ட் இருக்கு அதை பொறுத்து அங்க ஈனால் ஃபார்ம் ஆகுமா இல்ல ஹீட்டோ ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். The presence of alkyl group on the alpha carbon decreases the amount of ஈனால் ஃபார்ம். ஓகே, அப்போ இந்த ஆல்பா கார்பன் சொல்லுவோம். அந்த ஆல்பா கார்பன்ல உங்களுக்கு ஆல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ இந்த கீட்டோன் குரூப் இருக்கு, ரைட் சைடுல ஆல்பா கார்பன் CH3. அந்த ஆல்பா கார்பன் வந்து ஆல்கைல் குரூப்பா இருக்கு. ஓகே, அப்போ ஆல்கைல் குரூப்பா இருந்துச்சுன்னா ஈனால் ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும். ஓகே, அப்போ ஆல்பா கார்பன்ல ஆல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்க ஈனால் ஃபார்ம் ஆகிறது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி
ஆல்வா கார்பன்ல எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அல்கைல் குரூப்ங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா ஈனால் ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும். அதே மாதிரி இங்க பாருங்க கீட்டோன் குரூப் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடுல ஆல்வா கார்பன் CF3 இருக்கு. ஓகே, இது CF3ங்கிறது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். ஓகே, அப்ப எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈனால் ஃபார்ம் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ ஈனால் ஃபார்ம் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகுது காரணம் என்னன்னா இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ வெளியே போகும், இங்க மைனஸ் வரும். ஸோ அதை வந்து அந்த காஞ்சுகேட் பேஸ இதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஓகே, அதனால வந்து ஈனால் ஈஸியா ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ஈனால் ஃபார்ம் ஆகணும்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கணும். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஈனால் ஃபார்ம் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஃபினைல் குரூப் ஃபேவர் ஈனால் ஃபார்ம். அப்போ ஃபினைல் குரூப் இருந்தாலும் ஈனால் தான் ஃபார்ம் ஆகும், ஹை பர்சன்டேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபினைல் குரூப் எடுத்திருக்கோம், லெஃப்ட் சைடுல ஃபினைல் குரூப் இருக்கு. அப்போ ஃபினைல் குரூப் இருந்துச்சுன்னா ஈஸியா ஃபீனால் வந்து ஈஸியா ஈனால் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் கீட்டோ ஃபார்ம், செகண்ட் வந்து ஈனால் ஃபார்ம். அப்போ கீட்டோன்ல இருந்து ஈனாலா ஈஸியா ஃபார்ம் ஆயிரும் ஃபினைல் குரூப் இருந்தாலும். ஓகே, ஈஸியா உங்களுக்கு என்னன்னா அங்க கார்பன்ல இருக்கக்கூடிய H+ வெளியே போயிட்டு அப்படின்னா கார்பன் மேல மைனஸ் வரும். அப்ப அந்த மைனஸ் வந்து ஈஸியா அந்த ஃபினைல் குரூப் வந்து என்ன பண்ணும், ஸ்டெபிளைஸ் பண்ணும். அதனால ஈஸியா ஈனாலா ஃபார்ம் ஆகும். அடுத்தது செகண்ட் ஃபேக்டர் சால்வெண்ட். இப்போ ஈனால் ஃபார்ம் ஆகிறது வந்து லோ போலாரிட்டி சால்வெண்டா இருந்துச்சுன்னா மோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஈனால் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ சப்ஸ்டியன் வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஈனால் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சால்வெண்ட் வந்து லோ போலாரிட்டி சால்வெண்டா இருந்துச்சுன்னா மோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஈனால் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம லோ போலாரிட்டி சால்வெண்டா இருந்துச்சுன்னா 15% தான் ஹீட்டோ ஃபார்ம் இருக்கும், 85% வந்து ஈனால் ஃபார்ம் ஆகும். சரியா, அடுத்த பாயிண்ட் பாருங்க, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்டெபிலைஸ் த ஈனால். அப்ப ஈனால் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஈனால்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் குரூப்புக்கும் அந்த கார்பனைல் குரூப்புக்கும் இடையில உங்களுக்கு வித்தின் த மாலிகுல்ல உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அதை வந்து வித்தின் த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இங்க இருக்கக்கூடிய ஈனால் ஃபார்மை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, டெம்பரேச்சர் ஃபேக்டர். இப்போ டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சரா இருந்தா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸியா பிரேக் ஆயிரும். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆயிரும், கீட்டோ ஃபார்மா மாறிடும். அப்போ லோ டெம்பரேச்சர்ல தான் உங்களுக்கு இந்த ஈஸியா ஈனால் ஃபார்ம் ஆகும். அப்போ ஹை டெம்பரேச்சரா இருந்தா ஈனால் ஃபார்ம் ஆகுறது டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ லோ டெம்பரேச்சர்ல ஈனாலா இருக்கும். அதே மாதிரி லோ போலாரிட்டி சால்வெண்டா இருந்தா ஈனால் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தாலும் ஈனால் ஃபார்ம் ஆகும். அடுத்தது அசிட்டிக் பிஹேவியர் ஆஃப் பீட்டா டைஹீட்டோன்ஸ். On deprotonation, the proton is removed from the alpha carbon. அதாவது பீட்டா டைஹீட்டோன் in the keto form. keto formல ஆல்பா கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன் அதாவது புரோட்டானை ரிமூவ் பண்றோம், அதான் deprotonation அப்படின்னு சொல்றோம். ஆர் from the alcohol group, அதாவது நம்ம ஈனால் ஃபார்மா இருந்தா ஆல்கஹால் குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரக்சர்ல, இது கீட்டோன் ஸ்ட்ரக்சர். இந்த கீட்டோன் ஸ்ட்ரக்சர்ல 3 ஆல்பா கார்பன் இருக்கு டைஹீட்டோன்ல. இங்க ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, லெஃப்ட் சைடுலயும் ஆல்பா கார்பன் தான். அதே மாதிரி இங்க கீட்டோன் குரூப் இருக்கு, அடுத்த கார்பன் நம்ம ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டு C டபுள் பாண்ட் O குரூப்புக்கு சென்டர்ல உங்களுக்கு இருக்கிறதும் ஆல்பா கார்பன் தான். அப்போ இங்க 3 ஆல்பா கார்பன் இருக்கு. அதுல இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன் தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு கீட்டோ குரூப் இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கிறதுனால அது அங்க இருக்கக்கூடிய கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மோர் அசிட்டிக் ஹைட்ரஜன் ஆட்டமா இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இது CH2 குரூப், இதான் ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்டிவ் மெத்திலீன் குரூப். அப்போ ஆக்டிவ் மெத்திலின் குரூப் வந்து மோர் அசிட்டிக்கா இருக்கும். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து ஈஸியா எலக்ட்ரானை வித்ரா பண்ணும்போது இங்க H+ வந்து வெளியே வரும். ஓகே, இதே வந்து ஈனால் ஃபார்மா இருந்துச்சுன்னா ஈனால் ஃபார்ம்ல இந்த OH குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ வெளியே வரும். அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து அசிட்டிக் பிஹேவியரா இருக்கும், பீட்டா டைஹீட்டோன். ஓகே, அடுத்தது அசிடிட்டி ஆஃப் பீட்டா டைஹீட்டோன் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஸ்டிரியன்ட். அப்போ சப்ஸ்டிரியன்ட் பொறுத்து உங்களுக்கு அந்த அசிடிட்டி இருக்குது. இப்போ இந்த பீட்டா டைஹீட்டோன்ல எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது ஈஸியா அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இப்போ பீட்டா டைஹீட்டோன் ஸ்ட்ரக்சர் எடுத்துருக்கோம். இந்த பீட்டா டைஹீட்டோன்ல இப்போ ஆக்டிவ் மெத்திலின் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். H+ எடுக்கிறோம்னா இந்த கார்பன் மேல மைனஸ் வரும். ஓகே, அப்போ இந்த கார்பன் மேல மைனஸா இருக்கிறது காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஞ்சுகேட் பேஸை இங்க எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தா இது ஸ்டெபிளைஸ் பண்ணும். அப்போ ஸ்டெபிளைஸ் பண்றதுனால இந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளா மாறும். அப்போ உங்க H+ ஈஸியா டொனேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய காஞ்சுகேட் பேஸை எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஸ்டெபிளைஸ் பண்ணும். அப்போ ஈஸியா H+ டொனேட் பண்ணும். அதனால அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
இதே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ ரைட் சைடில் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சுகேட் பேஸ இந்த டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் ஆல்ரெடி அது மேலே மைனஸ் இருக்கு, இன்னும் எலக்ட்ரான் நம்ம டொனேட் பண்ணிச்சுன்னா அங்கே ஸ்டெபிளைஸ் ஆகாது, டீஸ்டெபிளைஸ் பண்ணும். ஓகே, அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது மெட்டல் பீட்டா டைகீட்டோனைட். அடுத்து அப்ரிவேஷன் ஆஃப் பீட்டா ஹீட்டோன் ஈனோலைட். அப்போ இந்த பீட்டா ஹீட்டோ ஈனோலைட்டை நம்ம எப்படி சொல்லுவோம், டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது DIKE, இது ஷார்ட் ஃபார்ம்ல பீட்டா கீட்டோ ஈனோலைட் லிகாண்டை நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பீட்டா டி கீட்டோ ஈனோலைட் வந்து மெட்டல் கூட சேர்ந்து ட்ரை லிகாண்ட், அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் இந்த மாதிரி ட்ரையாகவும் இருக்கலாம், இது கோஆர்டினேஷன் நம்பர் டை ஃபார்ம்லேயும் இருக்கலாம். அதாவது ஓகே 4 or 6 இருக்கலாம். 6 இருந்துச்சுன்னா ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸ், 4 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளேனார் ஆர் டெட்ராகெட்டல். அப்போ இந்த டைகீட்டோன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒன்று டெட்ராகெட்டல், ஸ்கொயர் பிளேனார் ஆர் ஆக்ட்ராகெட்டல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து பைடென்டேட் லிகாண்டா இருக்கிறதுனால அப்போ 3 இருந்துச்சுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம 6 எடுப்போம். அதே 2 இருந்துச்சுன்னா அது 4 எடுப்போம், ஸ்கொயர் பிளேனார் ஆர் டெட்ராகெட்டல். ஓகே, ஜென்ரலா டைஹீட்டோ காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய டைகீட்டோ காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த பீட்டா டிக் 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நான் ரிஜிட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்ரல் டைகீட்டோ காம்ப்ளெக்ஸில் இந்த மாதிரி 3, 2 அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி 4 இருந்துச்சுன்னா அது நான் ரிஜிட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் தேர்ட் ரோ டிரான்சிஷன் மெட்டல், பிளாட்டினம் 2+, இரிடியம் 2+, இந்த தேர்ட் ரோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது அசிட்டேல் அசிட்டோன், அதாவது ACAC, அந்த அசிட்டேல் அசிட்டோன் அதாவது சிம்பிளஸ்ட் பீட்டா டைகீட்டோன் லிகாண்டோட கம்பைன் ஆச்சுன்னா அந்த அசிட்டேல் அசிட்டோன்ல உங்களுக்கு 2 டோனார் சைட் இருக்கலாம். ஒன்று கார்பன் வழியா டொனேட் பண்ணலாம், கார்பன் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணிக்கலாம், ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம். ஓகே, அப்போ சென்ட்ரல் கார்பன் ஆட்டமும் டோனார் சைட்டா இருக்கும், ஆக்சிஜனும் டோனார் சைட்டா இருக்கும். அப்போ ஒரு பைடென்டேட் லிகாண்டு. அப்போ அந்த ரெண்டுமே டொனேட் பண்ணக்கூடிய லிகாண்டா இருக்கணும். அப்படின்னா அந்த லிகாண்ட்ல 2 டிஃப்ரெண்ட் டோனார் சைட் இருக்குன்னா அது தேர்ட் ரோ டிரான்சிஷன் மெட்டலான பிளாட்டினம் இரிடியம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டோனார் சைட் இருக்கும். அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் மெட்டல் பீட்டா டைஹீட்டோனைட். ஆக்சிஜன் பாண்டட், அதாவது நம்ம பீட்டா டைஹீட்டோன்ல ஆக்சிஜன் டொனேட் பண்ணலாம், கார்பன் டொனேட் பண்ணலாம், இல்ல அந்த லிகாண்ட்ல கார்பனும் ஆக்சிஜனுமே டொனேட் பண்ணலாம். இவன் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் பாண்டட் பீட்டா டைகீட்டோனைட், அதாவது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா மெட்டலுக்கு அப்போ காம்ப்ளெக்ஸ் யாரெல்லாம் ஃபார்ம் ஆகும்னு பார்க்குறோம். மோஸ்ட் காமன் காம்ப்ளெக்ஸ்ல அந்த பீட்டா டைஹீட்டோன்ல ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, லிகாண்ட் மே ஆக்ட் அஸ் யூனிடென்டேட்டா இருக்கலாம் ஆர் நியூட்ரல் பைடென்டேட் லிகாண்டாவும் இருக்கலாம். ஓகே, பாண்டிங் த்ரோ ஆக்சிஜன் ஆஃப் கார்பனில் குரூப். அப்போ C டபுள் பாண்டோ குரூப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு. ஓகே, அதுதான் ஆக்சிஜன் பாண்டட் பீட்டா டைகீட்டோனைட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க Cu இருக்கு, அந்த Cuல இப்போ இந்த அசிட்டேல் அசிட்டோன் எடுத்திருக்கோம், அதுல ஆக்சிஜன் தான் டொனேட் பண்ணிருக்கு. ஓகே, அதனால தான் இது ஆக்சிஜன் பாண்டட் பீட்டா டைகீட்டோனைட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கார்பன் பாண்டட் பீட்டா டைகீட்டோனைட் காம்ப்ளெக்ஸ். இந்த கார்பன் பாண்டட் பீட்டா டைகீட்டோனைட் காம்ப்ளெக்ஸ்ல யாரெல்லாம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருப்பாங்கன்னா செலினியம், சல்பர், டெலூரியம், மெர்க்குரி, கோல்டு. அப்போ இந்த மெட்டல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க சென்டர்ல இருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் வந்து டொனேட் பண்ணும் இந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு எலக்ட்ரானை. ஓகே, அடுத்தது இது ஈனால் ஃபார்ம். இந்த ஈனால் ஃபார்ம்ல H+ போயிட்டுனா அந்த கார்பன் மேல மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் வந்து ஈஸியாக இந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்தை டொனேட் பண்ணும். அதான் பாண்டட் வித் பீட்டா டைகீட்டோனைட் த்ரூ கார்பன், கார்பன் வழியா உங்களுக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணும். அடுத்தது கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பாண்டட் பீட்டா டைகீட்டோனைட் காம்ப்ளெக்ஸ். அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் ஒரு சிம்பிளஸ்ட் டைகீட்டோன் அசிட்டேல் அசிட்டோன் கூட உங்களுக்கு இந்த தேர்ட் ரோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது சில்வராக இருக்கட்டும், இதே மாதிரி M அண்ட் செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய மேங்கனீஸ், நிக்கல், பிளாட்டினம், பலேடியம் இந்த மாதிரி மெட்டல் ஆட்டம் இருந்துச்சுன்னா இங்கே கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். அடுத்தது சிந்தசிஸ் ஆஃப் மெட்டல் பீட்டா டைகீட்டோனைட். இப்போ இந்த டைகீட்டோனை எப்படி சிந்தசிஸ் பண்ணலாம்னா ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் சால்ட் வித் அசிட்டேல் அசிட்டோன். அப்போ அசிட்டேல் அசிட்டோனை எடுத்துட்டு மெட்டல் சால்ட்டை வச்சு ட்ரீட் பண்ணும்போது பீட்டா டைகீட்டோன் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம மெட்டல் சால்ட் எடுத்திருக்கோம், இங்கே அசிட்டேல் அசிட்டோன் எடுத்திருக்கோம், அடுத்தது ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு உங்களுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணால் ஆக்சிஜனை சப்ளை பண்ணிட்டு அது என்ன பண்ணுன்னா வாட்டராக மாறிடும். ஓகே, அப்போ வாட்டரா மாறிடும். இங்கே 4 டைம்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்தது இங்கே அசிட்டேல் அசிட்டோன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். ஓகே,
அடுத்தது ரிமைனிங் இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, இப்போ உங்க மொத்தம் டோட்டலா இங்க 4 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ டோட்டலா 8 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப 8 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து உங்களுக்கு என்னவாயிரும்னா 4H2O வா வெளியே போயிடும். ஓகே, அப்போ இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் மொத்தம் பாருங்க, இங்க ஆக்சிஜன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இந்த CO3ல இருக்கக்கூடிய மொத்தம் 2 3s are 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அந்த 6 ஆக்சிலேட்டர் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்ந்து 4 வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடும். ஓகே, அப்ப ரிமைனிங் வந்து இந்த CO3ல மொத்தமா 2 3s are 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அதுல 2 ஆக்சிஜன் போயிட்டுனா 4 ஆக்சிஜன் ஆட்டம், அது CO2 வெளியே போயிடும். அப்ப அந்த CO3 CO2 வெளியே போயிட்டு அப்ப அந்த அசிட்டைல் அசிட்டோன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு ரிமைனிங் அசிட்டைல் அசிட்டோட் குரூப் தான் இருக்கு. அப்ப அந்த குரூப் வந்து இந்த கோபாலோட கம்பைன் ஆகி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்ப இந்த இதான் பீட்டா கீட்டோ மெட்டல் காம்ப்ளெக்ஸ். அடுத்து பாருங்க, இந்த மெட்டல் ஆட்டமா இருக்கலாம் சிங்க், நிக்கல், மேங்கனீஸ் ஆர் ட்ரைமரிக்கா இருக்கும். ஓகே, ட்ரைமரிக். அப்ப இந்த மெட்டல் ஆட்டமா இருந்தா ட்ரைமரிக் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கோபால்ட் 2 இருந்தா டெட்ராமெரிக் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல் பீட்டா டைகீட்டோனேட். இந்த அசிட்டைல் அசிட்டோன் காம்ப்ளெக்ஸ் ஆர் used as catalyst. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எதுக்குன்னா ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ் அண்ட் NMR ஷிஃப்ட் ரிஏஜென்ட்ல உங்களுக்கு இது ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்க, வெனேடியம் பீட்டா டைகீட்டோனேட் காம்ப்ளெக்ஸ் ஆர் used as ப்ரீ கேட்டலிஸ்ட் இன் டு ப்ரொடியூஸ் எத்திலின் ப்ரோப்ளின் டையின் எலாஸ்டோமர். இந்த பாலிமர் எலாஸ்டோமரை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண உங்களுக்கு ப்ரீ கேட்டலிஸ்டா இந்த வெனேடியம் பீட்டா டைகீட்டோனேட் காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அடுத்தது காப்பர் டை அசிட்டைல் அசிட்டோன். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டலைஸ் ஃபார் மைக்கேல் அடிஷன். இந்த மைக்கேல் அடிஷன்ல கேட்டலிஸ்டா இந்த அசிட்டைல் அசிட்டோன் பீட்டா கீட்டோ காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது குரோமியம் அசிட்டைல் அசிட்டைல் காம்ப்ளெக்ஸ் வந்து அண்ட் சம் ரேர் எர்த் பீட்டா கீட்டோனேட் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் இன் C13 NMR. அப்ப C13 NMRல ஷிஃப்டிங் ரிஏஜெண்டா உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் குரோமியம் அசிட்டைல் அசிட்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது மேங்கனீஸ் அசிட்டைல் அசிட்டேட் காம்ப்ளெக்ஸ் யூஸ்ட் as 1 எலக்ட்ரான் ஆக்சிடென்ட் ஃபார் கப்ளிங் பினால். அந்த கப்ளிங் பினால் ரியாக்ஷன்ல உங்களுக்கு இந்த மேங்கனீஸ் அசிட்டைல் அசிட்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்தது லாந்தனைடு பீட்டா கீட்டோனேட் காம்ப்ளெக்ஸ் வந்து have been used as catalyst in Diels order reaction. Diels order reactionல லாந்தனைடு பீட்டா டைகீட்டோனேட் காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க, பிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் ஆர் ஃப்ளூரிமெட்ரிக் அனாலிசிஸ்ல இந்த மெட்டல் பீட்டா டைகீட்டோன் காம்ப்ளெக்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது ஹேலியம் நைட்ரேட். ஹேலியம் நைட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ல ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி, அதாவது லிம்போமா, அதாவது நம்ம கேன்சர் இருந்துச்சுன்னா பிளேடர் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது தெரபிட்டிக் கெப்பாசிட்டியா உங்களுக்கு ஹேலியம் பேஸ்ட் ட்ரக்ஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். அது ஹேலியம் நைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்றோம். தெரபிட்டிக் கெப்பாசிட்டி, அதாவது தெரப்டி, அதை வந்து கியூரிங் பண்றதுக்கும் அதே மாதிரி இந்த பிளேடர் கேன்சரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் இந்த ஹேலியம் நைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டைப் ஆஃப் ரிங் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபார்ம்ட் when பீட்டா டைகீட்டோனேட் ஹீலேட் மெட்டல் லிகாண்ட். அப்போ பீட்டா டைகீட்டோன் ஹீலேட் மெட்டல் லிகாண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6 மெம்பர் ரிங்கை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. அப்போ உங்க அதுல ஈனால் ஃபார்ம் பண்ணது பாருங்க, ஈனால் ஃபார்ம் ஆகும்போது அந்த OH குரூப்பும் ஆக்சிஜனுக்கு இடையில ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். அப்படி ரிங் ஃபார்ம் ஆகும்போது எத்தனை மெம்பர் ரிங் இருக்குன்னு பாருங்க, இங்க ரிங்கில் ஆக்சிஜன் ஆட்டம், கார்பன், அடுத்தது கார்பன், அடுத்தது ஆக்சிஜன் ஆட்டம், அடுத்தது ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு பதிலாக இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து மெட்டல் குரூப் இருக்கும். ஓகே, அப்ப டோட்டலா அல்ல 6, இதுக்கு இந்த ஹைட்ரஜன் பதிலாக மெட்டல் குரூப் இருக்கும். ஓகே, அப்ப உங்களுக்கு இங்க 6 மெம்பர் ரிங் இருக்கும். அப்ப 6 மெம்பர் ரிங் தான் ஃபார்ம் பண்ணும், ஹீலியேட்டிங் ரிங். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த பீட்டா டைஹீட்டோன் ஃபார்ம் ஸ்டேபிள் 6 மெம்பர் ரிங் ஹீலேட் வித் மோஸ்ட் மெட்டல் அயான். அப்ப மோஸ்ட் மெட்டல் அயான்ல 6 மெம்பர் ரிங்கை தான் ஃபார்ம் பண்ணும். அடுத்து வாட் இஸ் ஏ பீட்டா டைஹீட்டோன். பீட்டா டைஹீட்டோன் என்னன்னு பாருங்க, இதுதான் சிம்பிளஸ்ட் பீட்டா டைஹீட்டோன். இந்த சிம்பிளஸ்ட் பீட்டா டைஹீட்டோன்ல 2 CO குரூப் இருக்குது, அதாவது கார்பனேட் குரூப் இருக்கு. இந்த 2 CO குரூப்ல சென்டர்ல ஒரு ஆக்டிவ் மெத்திலின் குரூப் இருக்கு, அதாவது அது கார்பன் வந்து செப்பரேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஏ லியான் வித் சிங்கிள் கார்பனேட் குரூப், சிங்கிள் கார்பனேட் குரூப்னு சொல்றாங்க, இல்ல டபுள் கார்பனேட் குரூப் இருக்கு, சோ ராங் ஆன்சர். அடுத்தது ஏ லியான் வித் 2 கார்பனைல் குரூப், 2 கார்பனைல் குரூப் செப்பரேட்டட் 5 ஆல்பா கார்பன் ஆட்டம், ஆல்பா கார்பன் ஆட்டம் சென்டர்ல இருக்கு. ஓகே, அப்ப 2 C டபுள் பாண்ட் குரூப் வந்து செப்பரேட் பண்ணுது, சோ இது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, a ligand with 3 கார்பனேட் குரூப் கொடுத்திருக்காங்க, சோ ராங் ஆன்சர். அடுத்தது a ligand with no கார்பனேட் குரூப் கொடுத்திருக்காங்க, சோ இது ராங் ஆன்சர். ஓகே, அப்ப ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, which is the simplest beta diketone? எது simplest beta diketone கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இதுதான் simplest beta diketone. அப்போ அது CH3CO CH2 CO CH3. ஓகே, அப்ப simplest beta diketone is acetyl acetone, அத ACAC ன்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் B is correct answer. அடுத்த क्वेश्चन பாருங்க, what stabilize the enol form of beta diketone? அப்ப அந்த பீட்டா டைஹீட்டோன் ஈனால் ஃபார்ம் வந்து எது ஸ்டெபிலைஸ் பண்ணுது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ இதுதான் ஹீட்டோ ஃபார்ம், இது ஈனால் ஃபார்ம். அப்ப இந்த ஹீட்டோ ஃபார்ம்ல இருந்து ஈனால் ஃபார்மா மாறும்போது உங்களுக்கு இங்க இந்த ஈனால் ஃபார்மா வாங்கும்போது இங்க OH குரூப் இருக்கும், இங்க C டபுள் பாண்ட் குரூப்புக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹைட்ரஜன் பாண்ட் தான் இந்த ஈனால் ஃபார்மை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அப்ப வித்தின் த மாலிகுல்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால நம்ம இது இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தோம். ஓகே, அப்ப இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இந்த ஈனால் ஃபார்மை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. இந்த ஈனால் ஃபார்ம் the hydrogen atom is hydrogen bonded to the carbonyl oxygen atom providing stability. அடுத்த பாயிண்ட் பாருங்க, fifth question, what are the possible geometry for metal acetyl acetate complex? ஓகே, இப்போ இந்த மெட்டல் அசிட்டைல் அசிட்டோன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு 3 ஜாமெட்ரியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு 4 ஒன்று கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கலாம், ஆர் 6 இருக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா ஒன்று டெட்ராகெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஆர் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸா இருக்கும். 6 இருந்தா ஆக்ட்ராகெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்கொயர் பிளேனார், ஆக்ட்ராகெட்ரல், டெட்ராகெட்ரல். ஓகே, அப்போ ஆப்ஷன் B ல தான் இருக்கு. ஸோ B ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, which substituent increase the stability of enol form? அப்ப enol form ஃபார்ம் ஆகணும்னா டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சரா இருக்கணும், அதே மாதிரி போலாரிட்டி வந்து லோ போலார் சால்வெண்டா இருக்கணும், அதே மாதிரி அங்க வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும் அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த காம்பவுண்ட்ல ரைட் சைடுல CH3 குரூப் இருக்கு, லெஃப்ட் சைடுல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய H+ வெளியே போயிட்டு அப்படின்னா அங்க கார்பன் மேல மைனஸ் இருக்கும். அப்ப இந்த மைனஸ் குரூப்பை கான்ஜுகேட் பேச இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா தான் அங்க ஈனால் ஃபார்ம் வந்து ஸ்டேபிளா மாறும். ஓகே, அப்ப ஆல்கைல் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சோ ஆப்ஷன் ஏ ராங். அடுத்து C எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கொடுத்திருக்காங்க, ராங். நன் ஆஃப் திஸ் கிடையாது. இங்க ஃப்ளோரினேட்டட் ஆல்கைல் குரூப் இருக்கு. அப்ப B ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் லைக் ஃப்ளோரினேட்டட் ஆல்கைல் குரூப் ஸ்டெபிலைஸ் த ஈனால் ஃபார்ம். அடுத்தது, what is the primary tautomeric form of beta diketone in non-polar solvent? non-polar solvent இருந்துச்சுன்னா, இப்போ போலார் சால்வெண்ட்ல வந்து கீட்டோ ஃபார்ம் வந்து ஸ்டெபிலைஸா இருக்கும். ஓகே, இதே வந்து நான் போலார் சால்வெண்டா இருந்தா ஈனால் ஃபார்மா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ நான் போலார் சால்வெண்ட் ஃபார்மா இருந்துச்சுன்னா டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸா ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ நான் போலார் சால்வெண்ட்ல என்ன ஃபார்ம் வந்து 85% இருக்கும், ஈனால் ஃபார்ம் தான் 85% ஹையா இருக்கும் டியூ டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following enhance the acidity of beta diketone? அப்ப acidity beta diketoneோட acidity வந்து என்ஹான்ஸ் பண்றது எது? அப்ப acidity இன்கிரீஸ் ஆகணும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்கிரீஸ் ஆகணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்கிரீஸ் இருக்கு. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஈஸியா அங்க இருக்கக்கூடிய H+ ஆக்டிவ் மெத்திலின் குரூப்ல இருக்கக்கூடிய H+ வெளியே வரும். ஓகே, அப்ப ஈஸியா அந்த கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும், அந்த கான்ஜுகேட் பேஸை ஈஸியா ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்கிரீஸ் ஆக இந்த காம்ப்ளெக்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, அப்போ ஈஸியா டீப்ரோட்டனேஷன் நடக்கும். ஓகே, ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஆன்சர். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஸ்டெபிலைஸ் த கான்ஜுகேட் பேஸ், இன்கிரீஸ் த அசிடிட்டி. அடுத்தது, which type of complex to beta diketone form with third row transition metal? third row transition metal இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் பாண்டட் ஃபார்ம் பண்ணுமா, கார்பன் பாண்டட் ஃபார்ம் பண்ணுமா, இல்ல போத் A and B? இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், third row transition metal அதாவது பிளாட்டினமா இருக்கட்டும், இரிடியம் காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், இந்த பிளாட்டினம் 2+, இரிடியம் 3+, இது ரெண்டுமே சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம். இந்த ரெண்டுமே சேர்ந்து என்னன்னா டோனார் சைட்டா இருக்கும். ஓகே, அப்போ போத் A and B கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, what is the main feature of beta diketone as ligand? ஓகே, அப்போ பீட்டா டைஹீட்டோன் லிகாண்டா இருக்கிறதுக்கு மெயின் ஃபீச்சர் என்ன? யூனிடெண்டட் கோஆர்டினேஷனா இருக்கதா, ஹீலியேஷன் இருக்கதா, லீனியர் பாண்டிங்கா இருக்கதா, வீக் பாண்டிங்கா இருக்கதா? இப்போ நம்ம இந்த பீட்டா டைஹீட்டோன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸா இருக்குது. காரணம் இந்த 6 மெம்பர் ரிங்கு, அதாவது ரிங்கை ஃபார்ம் பண்றதா. அப்ப ரிங்கை ஃபார்ம் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், ஹீலேட்டிங் லிகாண்ட் அப்படி சொல்லுவோம். அப்ப இந்த ஹீலேஷன் நடந்ததுனால தான் இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் மெயின் ஃபீச்சர் ஆஃப் பீட்டா டைஹீட்டோன். Beta diketone as heliating ligand forming stable complex with metal. Okay, அடுத்து பாருங்க, what determine the hetoenol equilibrium of beta diketone?
சால்வன் போலாரிட்டி ஹீட்டோ ஈனால் ஈக்லிபிரியம் ஈனால் வந்து எது ஹை பர்சன்டேஜா இருக்கும் இல்ல ஹீட்டோ ஹை பர்சன்டேஜா இருக்குமா? அப்ப அந்த ஈக்லிபிரியத்தை வந்து டெட்டர்மைன் பண்றது வந்து ஒரு 3 ஃபேக்டர் பார்த்தோம். அதுல வந்து என்ன ஃபேக்டர் வருது? சால்வன் போலாரிட்டியா, டெம்பரேச்சரா, நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டியண்டா, இல்ல ஆல் த அபோவா? இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.